ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்ததா. ஸோ பக்கத்தில் கொடியில் பிரண்டை நல்லா பளிச்சுன்னு இருந்தது. சரி, அதையும் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஞ்சிட்டு இன்றைக்கி துவையல் அரைச்சாச்சு. அந்த துவையலுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுந்து போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போதும். 2 பிரண்டைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேயே ஒரு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. லேசாக வதக்கினா போதும் தக்காளி, ஏன்னா ஃபுல்லாக வதங்க தானே போகுது. அதனால் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரண்டை, வெங்காயம், அதில் ஒரு 10 பூண்டு இதெல்லாம் நல்லா அலசி தண்ணியில் அலசிட்டு அப்படியே போட்டுருங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை அப்படியே நல்லா அலசிட்டு அப்படியே போட்டுருங்க. எனக்கு 2 வெங்காயம் மட்டும்தான் பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கிடச்சா விட்டுறாதீங்க, ஏன்னா இதெல்லாம் பித்தம்லாம் இந்த குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது சட்னி மாதிரி வச்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா? இதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. இதை கொட்டி வைக்க கூட எனக்கு டைம் இல்லைங்க. கடுகு வாங்கிட்டு கூட கொட்டி வைக்க டைம் இல்லை எனக்கு. அது வேலை சாத்தி செஞ்சுட்டு அதை கொட்டி ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆக்சுவலாக நான் ஏன் மிளகா போடலை அப்படின்னா, பச்சை மிளகா தீர்ந்து போச்சு. பச்சை மிளகா தான் இருக்குது. சரி, அது க்ரீனாக தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வரமிளகா தூள் ஆட் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா தூள் ஆட் பண்ணுவாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறேன். நம்ம வேலை பார்க்குற இடத்துலலாம் நிறைய ஈகோ இருக்கும். பக்கத்தில் நம்மளை விட ரொம்ப நாள் வேலை பார்க்குறவங்க இப்போ வந்தவங்க நம்மளை கேட்ச் பண்ணிக்கிடுவாங்களோ, கேப்சர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஈகோலாம் இருக்கும். நம்ம வழியில் கரெக்டாக போகணும். கரெக்டாக போனோன்னா இந்த சில ஈகோ ஃபுல்லாக வெளியே வரும். அப்படி இருக்கும்போது நம்ம வருத்தப்படக்கூடாது. அப்போ நம்ம சரியான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கடவுளோட அந்த ஆசீர்வாதத்தில் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு என்ன அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் நோட்டை தூக்கி ஒழிச்சு வைக்கிறது, எனக்கு திட்டுவாங்க வைக்கிறது, நிறைய என்ஜன்ஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணி தானே நம்ம வெளியில் வரணும், வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் புதுசாக கிளப்புறாங்க அப்படின்னு. ஒரு சின்ன புளி துண்டு மட்டும் போட்டுக்கோங்க, புளி குண்டு அளவு, நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு எல்லாம் ஊற்றி தாளிக்கணும். எப்பவும் தாளிப்பு செய்வோம்ல, அந்த மாதிரி தாளிப்பு செஞ்சு இந்த துவையல் அதை கொட்டிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வச்சாலே போதும். அது செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் தூள். நான் ஏன் வரமிளகாத்தூளை டப்பாவில் போட்டு வைக்கிறேன்னா, நான் ரெகுலராக வாங்க மாட்டேன் மிளகாத்தூளெல்லாம். சும்மா எப்போயாச்சும் ஒரு தடவை வாங்கி வைப்பேன். நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு பிரண்டை கிடச்சின்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க?
உங்களுக்கு எப்படி செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வெல்லம் போட்டாலே போதும். தேங்க்யூ.